மேலறை தியானம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் டெய்லஸ் மயர்ஸ், ஒஹியோ, USA. தலைப்பு உண்மையாகவே முக்கியமானது. வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தொடங்கி 25ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. அநேக வருடங்களுக்கு முன் பிள்ளைகளின் காற்பந்து விளையாட்டு போட்டி ஒன்றுக்கு போயிருந்தேன். அது ஒரு வெளியான இடமாக இருந்தபடியால் மக்களும் அதிகமாக கூடியிருந்தனர். விளையாட்டை நான் அவதானித்த போது இரு சக்திகள் அங்கு முக்கியமானவையாக இருந்தன. ஒன்று, சில பிள்ளைகள் முறையான பயிற்சியை பெற்றிருக்கவில்லை. ஆயினும் பொதுவாக பிள்ளைகள் விளையாட்டை விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தனர். ஓடுவது, பந்தை அடிப்பது, குறிக்கோள் ஆகியவற்றில் முழு ஆற்றலுடன் செயற்பட்டனர். மற்றது, பிள்ளைகளுடன் பெரிதாக தொடர்பில்லாவிட்டாலும் பார்வையாளர்கள் எல்லாரும் எதுவித பிரிவுமின்றி எல்லா பிள்ளைகளையும் ஒருமித்து உற்சாகப்படுத்தினார்கள். விளையாட்டு முடிவில் எந்த குழு அதிகம் புள்ளிகளை பெற்றது என்பதை ஒருவரும் முக்கியப்படுத்தவில்லை. பார்வையாளர்கள் அனைவரும் ஒருமித்து செயற்பட்டார்கள் என்பதுதான் அங்கு முக்கியமாக காணப்பட்டது. எமது சபையிலும் சமூகத்திலும் அதுவே தேவைப்படும் முக்கிய விடயமாக இருக்கிறது. யாரிடம் அதிகம் இருக்கிறது, யார் அதிகம் செய்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. எந்த இடத்திலும் எப்படியாயினும் தேவை உள்ளவர்களுக்கும் ஒருவருக்கொருவர் ஆதரவு கொடுத்து உற்சாகப்படுத்தலாம். ஜெபம். அன்பான பரலோக தகப்பனே, கிறிஸ்துவின் உடலின் ஒரு பகுதியான திருச்சபையில் நான் அங்கம் வகிக்க நீங்கள் தந்த சிறப்புரிமைக்காக நன்றி. நாங்கள் ஒன்றிணைந்து செயற்பட உங்கள் வழிநடத்தலை தாருங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. ஒருவரை ஒருவர் ஆதரித்து தைரியப்படுத்த எடுக்கும் முயற்சியே முக்கியமானது. கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.